ஹாய்! இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? லாங்னா ரொம்ப லாங் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான். அதனால் பொறுமையாக வந்துட்டு எந்திரிச்சு வேலைலாம் செஞ்சேன். பொறுமையாக எந்திரிச்சேன்னா 4 மணிக்கு என்னோடய மார்னிங் ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் டிஃபன் கடைக்கும் அரிசி ஊற வச்சுட்டேன். அரைச்சிட்டு வரணும். ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து மில்லில் கொடுத்து தான் அரைப்பேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சாப்பாடு, நேற்று வச்ச சாம்பார் இருந்தது அதே சூடு பண்ணிக்கிட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் நான் எப்போவுமே லஞ்சு செய்வேன். அதே மாதிரி குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதுக்கு நிறைய பேர், அதாவது சுற்றி இருக்கவங்களே சொன்னாங்க, ஒரு சின்னதாக தான் வச்சுருக்கேன், இதில் என்ன ஒரு லாபம் வந்துட போகுது, அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு சேலரி வர கான்ஃபிடென்ட் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு ரூ. 100 அப்படின்னாலும் அது நம்ம உழைச்சி சம்பாரித்த காசாக இருக்கணும். என்ன தான் ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும், சாப்பாடு, குழம்பு எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாலும், அந்த குழம்பு வைக்கிறதுல உப்பு போடுற காசு வந்து நம்மளோட காசாக இருக்கணும். அதுதான் நமக்கும் மரியாதை. இது கரெக்ட் அப்படின்னா மறக்காத கமெண்ட்டில் எனக்கு சொல்லிட்டு போங்க. அடுத்து காஃபி போட்டு ஃப்ரீயாக அம்மாக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு காஃபி என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு அடுத்து நான் சமைக்க வந்துட்டேன். டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. டைம் இருக்கப்போவே அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சுக்கோங்க. சலிப்புப்படாத. அடுத்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நமக்காக என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பாக யோசித்து பாருங்கள். ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக கடவுள் நமக்கு அதை ஒதுக்கியிருப்பார். எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கே வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.